அபு மைமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றாரு, பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டு அப்படி என்றார். பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டு என்றார். என்ன அப்படி என்று சொன்னால், மாணவர் கேட்கிறாரு, அது என்ன நிபந்தனை கேட்கிறார். நீ பொறுத்தா மட்டும் போதாது, ஏன் பொறுக்கிறாய், எதில் பொறுக்கிறாய், யாருக்காக பொறுக்கிறாய், எப்படி பொறுக்கிறாய், இது தெரியணும். இது இருந்தா மட்டும்தான் நீ பொறுக்கிற பொறுமைக்கு இறைவனிடத்தில் அஜிர் உண்டு. இல்லை என்றா நீ கல் பஹீமா, கால்நடைகள் விலங்குகள் போன்றவன். விலங்க பொறுத்த வரைக்கும் அது கட்டப்பட்ட நேரத்தில் அது பொறுமையா தான் இருக்குது, அவிழ்க்கப்பட்ட நேரத்தில் போயிருது. ஆனா ஏன் கட்டப்பட்டன அதுக்கு தெரியாது, ஏன் அவிழ்க்கப்பட்ட விளக்கம் என்ன தெரியாது. அந்த மாதிரி நீ போயிடுவேன். கட்டப்படுறது சோதனை, நம்ம கட்டப்படுற நிலைமைன்னா சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, உடல் நோய்கள் வருது, இழப்புகள் வருது. அது மிருகத்தை கட்டுற மாதிரி. ஏன் கட்டினா என்னைய, ஏன் விட்டான் என்ற விளக்கம் இல்லாம இருக்கிறது மிருகம். நீ பொறுத்தாலும் பொறுக்காது விட்டாலும் உனக்கு எந்த விதமான கூலியும் இல்லை. நீ பொறுமையை ஏன் பொறுமைன்னு விளங்காம செஞ்சா, யாருக்கு பொறுக்கிறாய்னு விளங்காம செய்தேன்னு சொன்னால், எதற்காக, எதிலே, எதுக்கு பொறுக்கிறாய், எந்த அளவுல பொறுக்கிறாய் என்று விளங்கினால் தான் நான் எதில் சோதிக்கப்பட்டேன், எதற்காக சோதிக்கப்பட்டேன், இப்ப என்ன நிலையில் இருக்கிறேன், எனக்கு இப்போ உள்ள நியாமத்து என்ன, நான் இழந்து போன நியாமத்து என்ன என்று சொல்றதெல்லாம் உனக்கு என்ன செய்யும், அப்போ மட்டும்தான் விளங்கும். அதனாலதான் பொறுமையை ஒரு பெரிய ஒரு நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாது. பொறுமையை மிகப்பெரிய நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாதற்கு மிக பிரதானமான காரணமே இதுதான், பொறுமையை புரிந்து கொள்ளாது. ஒரு மார்க்கறிஞர் ஒரு வாழ்க்கை சிறந்து போக வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம் என்றார். ஒன்று அஸ்ஸபர், இரண்டாவது வல் யகீன், உறுதி. அஸ்ஸபர் பொறுமை, இரண்டாவது யகீன் உறுதி. சிலருக்கு சில விஷயங்கள்ல பொறுமை இருக்கும், உறுதியே இருக்காது. எப்படா முடியும், பொறுமை ஆனால் பொறுத்து தாய்க்கிறாரு, எப்படா இது முடியும், ஏன் யகீன் இல்லை, எந்த நிமிஷம் வெடிச்சு செதற வாய்ப்பு இருக்குது, பொறுமையே இல்லை. சிலருக்கு யகீன் இருக்குது, சபரே இல்லை. எனவே நம்ம என்ன, அதாவது யகீன் இல்லை, சபர் இல்லை, இந்த ரெண்டும் இருந்தால்தான் லைஃப் என்ன செய்யுமா, சரியாக போகுமா. சபர் இருந்தால் மட்டும் சரி வராது, யகீன் இருந்தால் மட்டும் என்ன சரி வராது. இந்த ரெண்டும் தான் இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை. இதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலமன் சபர வகஃபர் இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். வலமன் சபர வகஃபர் இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். யாரு பொறுத்து மன்னிக்கிறாரோ, ரெண்டு விஷயம், பொறுத்து மன்னிக்கிறாரோ, இது உறுதி எடுக்கின்ற விஷயங்களில், உறுதியான விஷயங்களிலேயே மிக முக்கியமான தலையாதது அல்லாஹ் தஆலா சொல்றார். யாருக்கு முடியும் இது, பொறுத்து மன்னிக்கிறது என்றது லமின் அஸ்மில் உமூர், கஷ்டமான காரியங்கள் ஒன்று என்று அல்லாஹ் தஆலா பொறுத்து மன்னிக்கிறது. நம்மளும் நிறைய பேரை மன்னிக்கிறோம் வேற வழி இல்லாம, செய்யறதுக்கு வழியே இல்லை. ஜனாதிபதியை மன்னிச்சுட்டு, உனக்கு ஒன்றும் செய்யலாது, தண்டிக்கல் உனக்கு எதுவுமே செய்து வேலாம். ஊர் அமைச்சரை மன்னிக்கிறது, மன்னர்மாரை மன்னிக்கிறது, எல்லாரையும் மன்னிச்சிடுறது. பக்கத்து ஒருத்தன் கிடைச்சானா அவனுக்கு அடி, விளங்கிட்டா. ஆனா ஊர்ல உள்ள எல்லாரையும் அவர் மன்னிச்சுக்கிறார், வேற வழி இல்லை. இந்த மன்னிப்பல்ல, வஹுவ காதிருன் அலைஹி வஹுவ. அதனாலதான் இமாமுன் ஆதில், நீதியான மன்னனுக்கு என்ன நிழல் கிடைக்கும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன, அவனுக்கு அநீதி இழைக்கிற வாய்ப்பெல்லாம் முன்னாலே இருக்குது. அநீதி இழைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் முன்னால இருக்குது. அவனுக்கு நிழல், நீதியான மனிதன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கலாம் தானே, ஏன் சொல்லல? நீதியான மனிதன் நீதி செலுத்துற லேசு, ஆற்றல் இல்லாட்டி தான் நம்ம நீதி செலுத்துறோமா இல்லை எல்லாரையும் மன்னிச்சு, அந்த நீதி அல்ல. மன்னராக இருந்து கொண்டு நீ மன்னிச்சு என்று சொன்னா நீ நீதி அறிவாய். அதனாலதான் மன்னருக்கு அந்த நிழல் கிடைக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பொறுமை ஒரு பாரமான செயல். பொறுமை ஒரு பாரமான செயல் என்பதனால தான் இந்த விஷயம் சொல்லப்படுது. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அட்வைஸ் பண்ற நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, பொறுமைக்கென்று சில, அதாவது கொள்ளளவு இருக்குது, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்றாங்க, அதான் அப்துல்லா பின் சுபைர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இவ்வளவு நான் பொறுமையுடைய நிபந்தனைகள் அதை பத்தி எல்லாம் அங்க போகவே இல்லை, பொறுமைன்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்றேன், அநியாயமா பொறுமை விளங்கிக்கிறாங்கன்றதுனால பொறுமையை பத்தி கொஞ்சம் உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்துறேன். அதாவது அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயிட்ட சொல்றாங்க, எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க,
எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. இப்ப இருக்கிற கூட்டத்தை பார்த்தா சபுரு சாஆண்டார், ஒருவரும் பொறுக்கிற ஒரு கணமும் பொறுக்கிற கூட்டம் ஒன்று இல்லை. அப்படின்னா என்ன, 10 நிமிஷம் பொறுக்க வாய்ப்பு இருக்குது, அரைவர் பொறுக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு பொறுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை தாண்டினா விளைவு என்ன செய்யும்? வேறான ஒரு குரூப்போட தான் நான் இருந்துட்டு எனக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்கன்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. அது வரலாறு. இங்க முக்கியமா அவர் சொல்ற நேரத்தில் என்ன சொல்றாரு? சபுரு சாஆ, கொஞ்ச நேரம் பொறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இருக்கிறாரு. அப்படின்றா அவர்களை இவர் விரும்பல. பொறுக்கக்கூடிய கூட்டம் தானே, வச்சுக்கல வேண்டியதானே. ஆனா அவர் பொறுமை அளக்கிறார். இந்த பொறுமை இவ்வளவுதான். இவருடைய பொறுமை என்ன, குறிப்பிட்ட இதாக இருக்குது. அதனாலதான் எப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான பொறுக்கிறவன் இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. எவ்வளவு பொறுப்பாடு பார்க்கணும். பொறுமைண்டா சரியாக விளங்குறத பார்க்கணும். வழி இல்லாம பொறுமை, இந்த மாதிரியான பொறுமை எல்லாம் விட்டுட்டு என்ன வந்தாலும் பொறுமை என்று சொல்லக்கூடிய பொறுமை இருக்குது. அந்த பொறுமை அடையாளம் கண்டாதான் அதான் வபஷிரி சாபிரி. அவர்களுக்கு தான் சாபிர் என்ற பெயர், அவர்களுக்கு தான் சாபிர் என்ற பெயர், பொறுமையாளன் என்ற பெயர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதனால தான் இது நிறைய பேருக்கு யோசிக்க, நம்மளும் கொஞ்ச நேரம் பொறுத்த மாறி வழங்கப்படுத்துவோம். ஒருத்தர் ஒரு கொலை செஞ்சிட்டார். கொலை செய்தால் மொழி அடிப்படையில் கொலைகாரன் தான். ஆனா சமூகத்தில் கொலைகாரன் அப்படின்றதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஒரு 10 கொலை செய்யணும். எப்படி? ஒரு 10 கொலை செஞ்சாதான். ஒரு முறை திருடிட்டான், திருடன் என்ற பேர் அவன் எடுக்கிறது இல்லை. ஒரு 10 முறை என்ன செய்யணும்? திருட்டு நடந்தாதான் திருட்டு அப்படின்னு சொல்லி திருடன் என்ற பேரை நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். இதே மாதிரி உலகத்துல சாபிர் என்ற பெயரை மட்டும் ஒரு தடவை பொறுத்து எடுத்துக்கல. சாபிர் என்ற பெயரை மட்டும் ஒரு தடவை பொறுத்து எடுத்துக்கல. முழுமையான ஒரு போராட்டம் வாழ்க்கையில முழுமையாக அதை உள்வாங்கிய பின்னால் தான் சாபிர் என்ற அந்த பொறுமையாளர் என்ற பெயர் என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு மராத்திப், பொறுமையில சில மராத்திபுகள் இருக்கு. நாங்க இருக்க பெரும்பாலும் எங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு 75% பொறுமை அல் மர்தபத்து துன்யா, கடைசி பொறுமை. துன்யான உலகம்ல கடைசி பொறுமை என்ன? கடைசி பொறுமை அந்த லோ லெவல் உள்ள பொறுமை. அதை தாண்டி விட்டா எல்லாம் பிரச்சனையாயிரும். அந்த ஒரு லெவல்ல உள்ள பொறுமை தான் எங்களிடத்துல இருக்கிறது. மிகப்பெரிய பொறுமை தெரியுமா? அல்லாஹு தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயால் அதை சொல்றா, ஃபஸப்ருன் ஜமீல், ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். அது என்ன அழகான பொறுமை? அழகில்லாத பொறுமை. ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். அழகான பொறுமைண்டா என்ன? எங்கள கொஞ்சம் பேர் பொறுப்பாங்க. எப்படி பொறுக்கிறது தெரியுமா? தாங்க இயலாது, முறப்பட்டுச்சு, எனக்கு வித்த முடியாது, என்னன்னா நடக்குதுன்னு விளங்கல. ஆனா ஏதோ பொறுத்துக்கொள்றேன்றது, பொறுத்துக்கொள்றேன் என்று சொல்லி டெய்லி நச்சரிப்பாய்க்கும். விளங்கிட்டா? நான் ஏதோ பொறுமையாக்கிறேன் நம்ம சொல்ற விளக்கம் இருக்குது, முடிச்சிருங்கடா என்ன மாதிரி இருக்கு நம்மளுக்கு. விளங்கிட்டா? அவ்வளவு பொறுமை. ஆனா அழகான பொறுமை என்ன தெரியுமா? சப்ருன் பிலா ஷக்வா, முறைப்பாடு இல்லாத பொறுமை தான் அழகான பொறுமை. முறைப்பாடு இருக்க கூடாது. அத யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே சொல்றார். இன்னமா அந்த பிள்ளைகள் வந்த நேரத்தில் இப்படி நீங்க உங்களையே அழிச்சு கொண்டுருவீங்க போலயே, இப்படியே நீங்க இல்லாம ஆகிறீங்க போல இருக்குதே அப்படின்னு கேட்ட நேரத்தில் என்ன பதில் சொன்னாரு? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் உள்ள கிடக்கைகளையும் என் கவலைகளையும் நான் அல்லாஹ்விடம் தான் முறைப்படுகிறேன், உங்கள்கிட்ட நான் ஒன்றும் சொல்லவே இல்லை என்றார். சப்ருன் பிலா ஷக்வா, எந்த ஹல்கிடத்திலும் முறைப்படாமல் காட்டக்கூடிய பொறுமை தான் என்ன பொறுமை? அழகான பொறுமை. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஜமீல் என்ற வார்த்தையை நிறைய சொல்றான். வஹஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகான வெறுப்பாக அவங்களை வெறுத்துருங்க. அப்படின்னா என்ன? திருப்பி அதை பத்தி பேசக்கூடாது. அதான் அழகான வெறுப்பு. ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலாண்டால் அதுதான். ஃபஸ்பஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல், அழகான முறையில் மன்னிச்சிருங்க. அவன் செஞ்ச வேலை இருக்குதே 4 வருஷத்துக்கு பிறகு, சரியா என்றாலும் நான் மன்னிச்சு விட்டேன்றா, மன்னிச்சுன்னு சொல்லி காட்டியிருக்கிறான். மன்னிச்சுட்டான், மவுத் வரைக்கும் சொல்லி காட்டிட்டே இருக்கிறான். இது ஸஃப்ஹுல் ஜமீல் அல்ல, அழகான மன்னிப்பு அல்ல. முறைப்பாடு இல்லாத, அதே போல புலம்பல் இல்லாத, அதே போல என்ன திருப்பி திருப்பி சொல்லி காட்டாத இருந்தால் தான் அழகான. அப்ப ஃபஸபருன் ஜமீல் நபிமார்களுடைய பொறுமை. அழகான பொறுமை என்ன? ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா. யாருக்கு சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுப்பீராக. அப்ப அழகான பொறுமை என்றால் முறைப்பாடு இருக்கக்கூடாது. இந்த பொறுமை யார்கிட்ட வருதோ பொறுக்க முடியும். சிலர் முறைப்பாடு இல்லாம இருப்பாங்க, கேட்ட தாண்டல ரிட்டர்ன் வந்துருவாங்க. எனக்கு சொல்லாம போக இயலாது, சொல்லாம போக இயல, அவ்வளவுதான். இது சபுரு சா இல்ல, சபுரு தகீகா, ஒரு நிமிடம் என்ன இல்லாத அளவுக்கான பொறுமை. எனவே சபருக்கென்று சில
மராத்திபுகள் இருக்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை உருவாக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ். பாருங்க, வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ், யார் பொறுக்க வைக்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா பொறுமையாளராக மாற்றுவான். அப்படின்னா என்ன, பொறுமை சும்மா இருக்கிற பொறுமையை மட்டும் யூஸ் பண்ண கூடாது, பொறுமையை உருவாக்கணும் என்றான். அப்படி சொல்றானா இல்லையா? வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ்னா நம்ம இப்ப என்னன்னா இருக்கிற பொறுமையை மட்டும் தான் பொறுத்துக்கிறது, இன்னும் பொறுமையை உருவாக்கணும் என்றான். அப்படின்னா இந்த ரெண்டையும் விட்டுறணும். எது? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, இதுக்கு மேல பொறுக்கேலாது, இவைகளை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். பொறுமைக்கு எல்லை இல்லை, இது தவறு. பொறுமைக்கு எல்லை உண்டு, இது எப்பொழுதும் தவறு. பொறுத்தால் தொடர்ந்து பொறுக்கலாம், எதுல பொறுக்க கூடாதோ அதுல ஒரு செகண்ட் பொறுக்கவே கூடாது. ஒரு செகண்ட் உதாரணமா பொறுமை நம்ம பொறுக்கிறது எதுல தெரியுமா? அது சுபஹானல்லாஹ், பொறுமை எதுல செய்யறாங்கன்னு பாருங்க. வீட்டுக்கு வாருது, நாடகம் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மனைவி இன்றைக்கு பொறுத்துக் கொள்வோம் போயிடுறது, வணங்கிட்டா. ரெண்டாவது நாள் இன்றைக்கு பார்க்குறாங்க, இன்றைக்கு பொறுப்போம். மூணாவது நாள் இதுக்கு மேல பொறுமை இல்லை, இதுல நீ பொறுக்கவே கூடாது, வணங்கிட்டா. இதுக்கு மேல பொறுமை இல்லையா? எதுக்கு மேல? 3 நாளைக்கு மேல பொறுமை இல்லை, இது நீ பொறுத்திருக்கவே கூட, பொறுமையை யூஸ் பண்ணிருக்கவே கூடாத இடத்துல பொறுக்கிறாரா, இதுல பொறுக்கிறானா, இதுல நீ பொறுக்கவே கூடாது. எதுல பொறுக்கணுமோ அதுல முதலான நாளே இதுக்கு மேல பொறுமையே இல்லைன்றது. இப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டும், பொறுமையை பொறுக்க கூடாத இடமாக இருந்தா அது என்றைக்குமே பொறுக்க கூடாது, பிதாயத்திலேயே அது முடிஞ்சது, ஆரம்பத்திலேயே. ஆனால் பொறுக்க வேண்டிய இடத்தில் அதுக்கு எல்லை உண்டு, வரையறை உண்டு என்ற ஒரு விஷயம் நம்ம மனசுலேருந்து எடுத்துடணும். அது நமக்கு ஷைத்தான் ஊட்டக்கூடிய விஷயம், கோபம் ஊட்டுவதற்காக வேண்டி இதுக்கு மேல நீ பொறுக்காத, இதுக்கு மேல எல்லை உண்டு என்று சொல்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபஸ்பிர் சபரன் ஜமீல், அழகான பொறுமையாக பொறுப்பீராக என்று சொல்றேன்னு சொன்னால், பொறுமைக்கு ஒரு அலல் மராத்திப், உயர்ந்த ஒரு மராத்திப் இருக்குது.